ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல்ல 44வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு யக்னா கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் 171. இந்த சீசனில் ஒரு குறைஞ்ச அளவு ரன்னு வந்து இந்த கிரவுண்டில் தான் வந்திருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி மற்ற கிரவுண்டில் எல்லாமே ஹையஸ்ட் ஸ்கோர் வந்திருக்கு. பட் இந்த யக்னா கிரவுண்டில் மட்டும் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் பவுலர்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் யாராச்சும் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெஸிங்கில் நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாயின்ஸும் 100 மேலே ரன் அடிச்சிருந்தாரு, ஜெய்ஸ்வாலும் 100 மேலே ரன் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ராஜஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன் மோஸ்ட்லி இவங்க 3 பேர் வந்து லாஸ்ட் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சும் அப்படி நடக்காது. அதனால் நான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி டாபிக்ஸில் வரக்கூடிய ஜெய்ஸ்வால் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கேஎல் ராகுல் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டாயின்ஸை வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா 200 அடிச்ச பிளேயரும் வெளியே போக மாட்டாங்க. அதனால் ஸ்டாயின்ஸ் பிக் பண்ணிக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் இருக்கக்கூடிய ரியான் பராக், ஏன்னா டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் வீழ்றப்ப ரியான் பராக் விளையாடுறாரு. அதனால் ரியான் பராக் பிக் பண்ணிவிட்டு நிக்லஸ் புரானும் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் ரெக்கார்ட் அடிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் நிக்லஸ் புரானும் ரிஸ்க் எடுக்கிறேன். சஞ்சு சாம்சன் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பேட்டர்ன் படி 4 பிளேயர் நான் பிக் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் உங்கள் ஆப்ஷனில் மேபி பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருந்தால் கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பர்சன்டேஜ் வைஸில் லோவாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் ட்ரை பண்ணி பாருங்கள். மேட் என்ட்ரி வந்து பவர் பிளேலே பவுல் பண்ணுவார். மேபி ஜெய்ஸ்வால் விக்கெட் இவருக்கு விடலாம். அதே போல் பிளேயிங் லெவன்லேயும் வந்து ஒரு சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ்னால் மோஸ்ட்லி ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய இந்த யாஸ் தாகூர் இவருக்கு பதிலாக மயங்க் யாதவை மறுபடியும் அவர் இன்ஜூரிலேருந்து திரும்பி வர மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆன் டைம் செக் பண்ணிக்காங்க. மேபி இந்த மேட்ச் ஜெய்ஸ்வால் அவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மேட் என்ட்ரி லோ பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கட்டாயம் பால் பண்ணுறாரு. மேபி ஒரு விக்கெட் கிடைச்சா இவரோட ட்ரீம் டீமே வராமல் இருக்காரு. மேபி இந்த பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அஸ்வினும் வேண்டாம் அப்படின்னா ரோமன் பவுல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெட்டரான பேட்டரு. அதே போல் படோனி ட்ரை பண்ணுங்கள். டாப் ஆர்டரில் மேபி கொலாப்ஸ் ஆகிறப்ப நாம் வந்து ஸ்டாயினிஸ் வரைக்கும் பேட்டிங் வர மாதிரி எடுத்துருக்கோம். மேபி படோனிக்கு ஒரு பேட்டிங் கிடைச்சா வரலாம். அதனால் மோஸ்ட்லி இந்த 4 பேருக்குள்ளே ஒரு 2 பேர் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தீபக் கூட இந்த டி ஜோரால் இவங்கெல்லாம் வந்து வேண்டாம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து பயன்படுத்துறதில்ல. ஜோராலுக்கு வந்து மோஸ்ட்லி வாய்ப்பு கிடைக்கிறதுல, தீபக் கூடவுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைச்சும் அதை வந்து சரியாக பயன்படுத்துறதில்ல. அதனால் 4 பிளேயரில் ஒரு 2 பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயரில் என்னோட ஆப்ஷனில் நான் யாரை ட்ராப் பண்ணுறேன், என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சகலை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். என்ன ரீசன்னா 299 T20 வந்து விளையாடுறாரு. மேபி இந்த மேட்ச் இவர் ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா அடுத்த மேட்ச் வந்து கேப்டனாக வருவார்னு என்னோட கெஸ்ஸிங். அதனால் நான் வந்து இவர் ட்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப நான் சொல்லிட்டேன் ஜெய்ஸ்வாலை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அடுத்த பிளேயர் நிக்லஸ் புரான் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்போ மறுபடியும் குயின்டன் டிகாக்கே வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரை நான் டீமில் எடுத்து வைக்கிறப்பெல்லாம் இவர் விளையாடுறதே இல்லைங்க. அதனால் நான் டிகாக் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா டிகாக் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த டீமில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஒரு வேளை டிகாக் எடுத்துக்கினா 2 ஓப்பனரும் நின்று விளையாடுவாங்க. அப்போ பவர் பிளேயில் வந்து ட்ரெண்ட் போல் தான் பவுல் பண்ணுவார். மேபி போல்ட் ஃப்ளாப் ஆகலாம். இல்லை நான் வந்து டிகாக் வந்து ட்ராப் பண்ணுறதுனால போல்ட்டு பிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த 2 ஆப்ஷனில் எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கோங்க. நான் எந்தெந்த பிளேயர்லாம் செலக்ட் பண்ணி கொண்டு போகிறேன்னா பட்லர், சாம்சன், ராகுல், ஜெய்ஸ்வால், ஸ்டாயினிஸ், ரியான் பராக், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா ஓவரால் T20ஸில் 198 விக்கெட் எடுத்திருக்காரு. அதனால் மேபி ஒரு 1 hour லாஸ்ட் மேட்ச் கூட 5 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. மேபி இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வரலாம். அதனால் நான் வந்து சந்தீப் சர்மா எடுத்துக்கிறேன். ரிஸ்க் எடுக்கிறதுனா மோஸ்ட்லி சகல், ஜெய்ஸ்வால், நிக்லஸ் புரான், டிகாக் இந்த 4 பேரை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். 7 பிளேயரோட டீம் வந்து கொண்டு போகிறேன். அதே போல் இந்த சாட்டர்டே சண்டே மேட்சஸ்லாம் மோஸ்ட்லி லோ பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நிறையா வருவாங்க. பணம் இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்னா ஒரு பர்டிகுலராக ஒரே பிளேயர் வந்து 100க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பணம் வந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து விளையாடுங்க. என்ட்ரி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க இந்த மேட்ச்சுக்கு. பிளேயர்ஸோட ரெக்கார்ட் வைஸ் பார்க்குறப்ப கேஎல் ராகுல் 4465 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட்டு ஒரு 35 ரன் அடித்த போதும் 4500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். மேபி கேஎல் ராகுலும் அதே போல் ஹெட்லியாக இருக்கட்டும், இந்த வென்யூலாக இருக்கட்டும் மோஸ்ட்லி நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. கேஎல் ராகுல் வந்து ஒரு சேஃபான ஒரு வைஸ் கேப்டன்னா கேஎல் ராகுலை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க வேணும்னா. அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப நிக்லஸ் புரான் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எடுத்துங்க. ரெக்கார்டு இவருக்கு என்ன ரெக்கார்டு இருக்குன்னா 5 6 அடித்தா போதும் 200 6 வந்து ரீச் பண்ணுவார் ஐபிஎல்ல மட்டுமே குறிப்பிட்டு. கேஎல் ராகுல் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கே தெரியும் டெத் ஓவர்ஸில் தான் மோஸ்ட்லி பேட்டிங் கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப சகல் நான் சொல்லியிருக்கேன். சகலை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் தான் அவர் வந்து 300 T20 விளையாடுறாரு.
ஜஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தால் போதும் 350 விக்கெட்டுகள் வந்து ஓவரால் T20s ரீச் பண்ணுவார். நான் வந்து இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த மேட்ச்சில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதனால் நான் ட்ராப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 3 4 அடித்தா போதும் 350 வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் இன்னொரு ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11,431 ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு 69 ரன் அடித்தா 11,500 ரன்னை வந்து ரீச் பண்ணுவார். மேபி ராஜஸ்தான் பக்கம் ஒரு கேப்டனை ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ஜாஸ் பட்லரை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்க்குறப்ப ரியான் பராக் ஜஸ்ட் 3 6 அடித்தா போதும் 50 6களை வந்து ரீச் பண்ணுவார். வேணும்னா ரியான் பராக்கும் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் ஒரு பெட்டர் பிக்கிங்காக இருப்பார். அடுத்த பிளேயர்னு நான் வந்து டிகாக்கை ட்ராப் பண்ணியிருக்கேன். டிகாக்குடைய ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 8 4 அடித்தா இவர் வந்து 1000 4s வந்து ரீச் பண்ணுவார். ப்ரோ மறுபடியும் டிகாக்கு வந்து நான் மறுபடியும் பல டைம் சொல்லியிருக்கேன், டிகாக்கு ராகுல் 2 பேரும் பிக் பண்ணால் அந்த டீமில் போல்ட்டை கட் பண்ணிக்கோங்க. சரியா? டிகாக்கை வந்து ட்ராப் பண்ணுறீங்கன்னா அந்த டீமில் வந்து போல்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் நடக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஒப்பீனியனில் எப்பவுமே டீம் எடுங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நான் பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா தேவ்தத் படிக்கல் 99வது T20 மேட்ச் விளையாடுறாருங்க. இவர் வந்து யாரும் எதிர்பார்த்துட்டு மாதிரி இம்பாக்ட் பிளேயர் வந்து யூஸ் பண்ணுறாங்க லக்னோ பக்கம். இவர் வந்து ஃபுல்லாக டச்சில் இல்லாத மாதிரியே இருக்காரு. நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடக்கிற மேட்ச் வசலாம் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ட்ரீம் டீமில் வராத பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அதனால மேபி இந்த பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் விளையாடுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் விளையாடுறவங்க ட்ரை பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப குர்னால் பாண்டியா 11 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச்சுக்கு வந்து ஒரு விக்கெட், அவ்வளோதான். அந்த வீதம் தான் எடுக்கிறாரு. பிளேயர் பேட்டல்னு பார்க்குறப்ப சகல் வந்து தீபா கூட வந்து 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ஆப்போசிட் டீம்ல பார்க்குறப்ப ஒரே ஒரு பிளேயர் தான் எல்லா டீம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்னா ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டாயினிஸோட பாலில் 2 டைம் அவுட் ஆயிருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் ஒரு ஸ்டாயினிஸ் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். அடுத்த பாயிண்ட்னு பார்க்குறப்ப வென்யூல் லீடர்னா KL ராகுல் தான் அதிகமான ரன் அடிச்சிருக்காரு. வென்யூல் வந்து அதிகமான விக்கெட் வந்து ரவி பிஷ்னாய்க்கு விழுந்திருக்கு. இந்த சீசனில் இந்த 2 டீமும் இப்போ தான் ஃபஸ்ட்டு மோதிக்கிறாங்க. ஹெட் டு ஹெட் பேட்டில் ஆவரேஜ்னு பார்க்குறப்ப ராகுல் வந்து 42 வச்சிருக்காரு. சரிங்களா? இந்த ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் வச்சு கூட நீங்கள் டீம் மோஸ்ட்லி கிரியேட் பண்ணிக்கலாம். குயின்டன் டிகாக் வந்து 36 வச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்த பிளேயர் தேவ்தத் படிக்கல், இவர் வந்து 44 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஜெய்ஸ்வால் வந்து 36. ஜெய்ஸ்வால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா விளையாடி பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. பட் நம்ம வந்து எப்பயுமே ஒரு நல்ல பிளேயரை வந்து ரிமூவ் பண்ணுறப்ப தான் வந்து கிராண்ட் லீக் வந்து முன்னாடி போக முடியும். நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த பிளேயர்னு பார்க்குறப்ப சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 4 மேட்ச்சுக்கு 129 ரன் அடிச்சு 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதே போல் இந்த சாட்டர்டே சண்டே மேட்சஸில் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில மேட்சஸில் வந்து நல்லா கேப்டனாக வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நான் கெஸ் பண்ணி வருவேன். அந்த மாதிரி மேட்சஸ்லாம் நான் ஓப்பனாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ வந்து நீங்கள் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விளையாடி பாருங்கள். இந்த சண்டே சாட்டர்டே மேட்சஸ் மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.